ஓம் நமச்சிவாயம். ஹனுமனையே அடிபணிய வைத்த காசி கால பைரவரின் சிறுகதை. இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. என்னன்னா, காசி ஒரு பேர் பெற்றது, வாரணாசின்னு சொல்லி அழைப்பா. கங்கை தடபுடலா ஓடுவா. அவ்வளோ நதியில குளிச்சா அவ்வளோ புண்ணியங்கள். இந்த சைடு காசி விஸ்வநாதர், அந்த சைடு காசி விசாலாட்சி. இவரெல்லாம் இந்த காசியே ஆண்டு அவளை காப்பாத்துறதுக்கு கால பைரவர் தான் அங்க ஆட்சி செய்ய. அந்த கால பைரவர் தான் காப்பாத்துற சுவாமியா இருந்துட்டு இருக்காரு. அந்த கால பைரவர் ஒரு சிறு விளையாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசியில நீங்க நிறைய இடுகாடுகள் இருக்கு. நீங்க நிறைய பார்த்திருப்பீர்கள். நிறைய இடுகாடுகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு நம்ம துறவி அடைஞ்சோம்னா, இறந்தோம்னா காசியில போய் நம்மளுடைய கிருத்துக்கள் காரியங்களை செய்தால்னா அவ்வளவு நல்லது. நம்மளுடைய அப்பா அம்மா இறந்தவா அவளுடைய காரியங்களை செஞ்சோம்னா அவ்வளவு நல்லது. அப்பேற்பட்ட அந்த காசியில ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய அந்த காசியில அதுவும் அந்த சடலங்கள் எரிஞ்சிருக்கிற இடத்துல ஒரு கருடனை நீங்க பார்க்க முடியாது, ஒரு கழுகு பார்க்க முடியாது, கருடனும் முக்கியமா பார்க்க முடியாது. இந்த சைடு திரும்பினெல்லாம் பள்ளி, பெரிய பெரிய பள்ளி எல்லாம் இருக்கும். ஏன்னா அது ஊர் சின்ன ஊர். அந்த ஊர்ல சின்ன சின்ன வழியா தான் இருக்கும். ஆனா நிறைய வீடுகள் பக்கத்தாப்புல கட்டியிருப்பா. ஆனா ஒரு இடத்துலயும் கூட அந்த பள்ளி நிறைய இருக்கும். ஆனா பள்ளி சத்தம் விடாது. அதாவது நமக்கு கவுளி சத்தம்னு சொல்லுவா அப்படின்னு ஒரு சத்தம் ஒண்ணு வரும்ல, அந்த சத்தம் விடாது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். ராமர் வதம் செய்து விட்டு அந்த அசுரனை அழிச்சிட்டு அவர் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சு விட்டார். அங்க இருக்கிற முனிவர்களும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல சுவாமிக்கு. அதற்கு ஒரே வழி, ராமேஸ்வரத்துல ஒரு காசிலேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துன்னு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தா இந்த பிரம்மகத்தி தோஷம் போயிடும். அதுக்கப்புறம் நாட்டை ஆள்றது நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் ராமர். நல்லது அப்படின்னு சொல்லி ஹனுமானை பார்த்து, ஹனுமான், நீ காசிக்கு போயிட்டு ஒரு லிங்கத்தை, சுயம்பு லிங்கத்தை எடுத்துன்னு வரணும், அதை நான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். ஹனுமான் ரொம்ப ஆசையுடன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஹனுமான் புறப்படுறார். இதுல ஒரு சின்ன ஒரு நடுவுல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, திருக்காரிக்கரை என்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த தலத்துல காளிகா தேவியுடன், காளிகா என்ற பெயர்ல உள்ள தேவியுடன் ஆட்சி செய்து கொண்டு வருபவர் கால பைரவர். கால பைரவர் அந்த இடத்துக்கு ஒரு அதிபதியா இருக்கார். அவரு இந்த ஹனுமான் இங்கே லிங்கத்தை எடுத்துன்னு வரத புரிஞ்சுட்டார். அந்த திருக்காரிக்கரை என்ற இடம் இடத்துல அந்த சுவாமி இருக்கிற இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு காலபைரவருக்கு ஒரு ஆசை. அவர் எடுத்துன்னு வர்ற நேரமும் இவர் ஆசைப்படுற நேரமும் ஒன்னா இருக்கிறதுனால ஹனுமான்ட்டு அந்த லிங்கத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணணும் இங்க அப்படின்னு முடிவு எடுத்துடுறாரு. அப்ப என்ன பண்றார், அந்த திருக்காரிக்கரைங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர மாநிலத்துல சித்தூர் என்ற ஒரு மாவட்டத்துல ராமகிரி என்று இப்ப அழைச்சிட்டு வர அந்த ஊர்ல அந்த ஸ்தலம் இருக்கு. ஹனுமான் கொண்டு வரும் இந்த லிங்கத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணணும். அதற்கு அவர் ஒரு சூழ்ச்சி செய்தார். சூரிய பகவான்கிட்ட வேண்டி, ஹனுமான் காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வரும்போது நீ வெப்பத்தை அதிகரித்து தரணும் சூரிய பகவானே சொன்ன சூரியன் சம்மதிக்கிறார். இந்த சைடு கங்கையை கூப்பிட்டு வேண்டுகிறார். அவர் கண்ணிலேயே எங்கேயும் தண்ணி படக்கூடாது அவர் வரும்போது அப்படின்னு சொல்றார். வாயுவை கூப்பிட்டு கேட்கிறார், நீயும் அதே மாதிரி ஒரு காற்றை பயங்கரமா செலுத்து, அவர் வரும்போது பலத்தை குறை அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒத்துக்கிறார். அந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு பகவான் காலபைரவர், இரவில் தூங்கும் போது அவளுக்கு ஒரு கட்டளை இடுறார். சூரிய உதயத்திலிருந்து மத்தியம் வரைக்கும் யாரும் இந்த வெளியே வரக்கூடாது வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹனுமான் நேரா கங்கைக்கு வர்றார். கங்கை காசிக்கு போறார். காசியை போய் பாட்டு அந்த கங்கையில போய் நல்ல ஸ்தானத்தை பண்றாரு. கங்கை அவ்வளோ பெருக்கெடுத்து வர்றான். கங்கையில ஸ்நானத்தை பண்ணிட்டு காசி விஷாலட்சியை பார்த்துட்டு நேர காசி விஸ்வநாதர்ட்டையும் உத்தரவு வாங்கிட்டு லிங்கத்தை எடுத்துட்டு கிளம்புறார் பகவான். வந்துட்டு இருக்கும்போது இவர் சொன்னது மாதிரியே வெப்பத்தை அதிகரிக்கிறார் சூரிய பகவான். இந்த சைடு காற்று வாயு வீசுறது, இந்த சைடு கங்கை தண்ணி கண்ணிலேயே பட மாட்டேங்கிறார். ஹனுமானுக்கு இந்த கால மாற்றங்கள் வருது தெரியல. என்னமோ ஒரு அவருக்கு பவர் குறையிற மாதிரி இருக்கு, தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்றார், இந்த அங்க எங்கேயாவது இறங்கி லிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த லிங்கத்தை ஏதாவது தண்ணி கிடைக்குமா, நமக்கு ஒரு ஓய்வு கிடைச்சுன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு என்ன பண்ற,
அங்கே ஒரு இடத்துல இறங்கலாம். அதை புரிஞ்சுட்ட காலபைரவர் என்ன பண்ணுறார், சிறுவன் வேடத்தில் அந்த சைடு நடந்து போகிறார். போகும்போது அந்த பார்த்த சிறுவனை பார்த்தோன்னா, ஓ தம்பி இங்கே வாப்பா, சிறுவன் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொல்லுங்க சுவாமி அப்படின்னோடனே, ஐயா இங்கே தண்ணி கிடைக்குமா, இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து அருணா நதி என்று ஒரு நதி ஓடுறது, அந்த நதியில் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு உதவி செய்யணும், இந்த லிங்கத்தை நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும், நான் போயிட்டு தண்ணி அறிந்துட்டும் இந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார், அவர் சொல்கிறார், அந்த சிறுவன் என்ன சொல்கிறான், சுவாமி நானும் சிறுவன், எங்கிட்ட நீங்கள் இதை கொடுத்தேன்னா நான் வந்து எவ்வளோ பெரிய லிங்கத்தை எப்படி வச்சுக்கிறது, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா. இல்லை, அதுக்கேற்ற பலத்தை நான் உனக்கு தரேன், நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ, நான் அதை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், போய் அந்த தண்ணீரை தாகம் தீரை குடித்து விட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த சிறுவன் பைரவராச்சே என்ன பண்ணுறான், டக்குன்னு பூமியில் பிரதிஷ்டை பண்ணிட்டு, சாமி என்னால் தூக்க முடியல, நான் கீழே வச்சுட்டேன், பிரதிஷ்டை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். சினம் பயங்கரமான கோபம் வந்துடுறது. சுவாமியோ அங்கே நமக்காக காத்துட்டு இருக்கார், இந்த நேரத்தில் இப்படி பண்ணிவிட்டாரு இந்த சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இந்த லிங்கத்தை நம்ம எடுத்துருவோம், நம்ம என்ன சஞ்சீவி மலையே தூக்கினவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை பிடிச்சி வாரால் சுருட்டி இழுக்கிறாரு. அந்த லிங்கத்தை எடுக்க முடியல, இன்னும் பயங்கரமாக எடுக்க முடியல. உடனே தன்னுடைய தவறை புரிந்த ஹனுமான் சிவன்கிட்ட வேண்டிக்கிறார், சுவாமி என்ன செய்யறதுன்னு தெரியல, இது மாதிரி உங்கள் லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை ஆகிடுது, பரவாயில்ல நீ போய் காசியில் போய் திருப்பி லிங்கத்தை எடுத்துட்டு நீ ராமரை போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப சினம் கொண்டு அங்கேருந்து நேராக காசிக்கு வர்றார். வந்தவர் என்ன பண்ணுறார், கங்கை தடபடா ஓடுறது, எல்லா லிங்கமும் உள்ள நிறைய லிங்கங்கள் இருக்கு, எந்த லிங்கம் வந்து சுவாமி அந்த சுயம்பு லிங்கம் தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த கருடன் வந்து ஒரு வட்டம் இடுறது ஒரு லிங்கத்துக்கிட்ட. ஓஹோ அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் சுவாமி ஹனுமான். அந்த சைடு திரும்பி பார்த்தேன்னா வள்ளி சத்தம் இடுறது, கௌளி சத்தம் இடுறதுன்னு சொல்லுவா கேட்டிருக்கு. அது சத்தமிட்டோன்னா சரி இதுவாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த லிங்கத்தை எடுத்துட்டு கிளம்புறார். எழுத்தாப்புல பைரவர் நிற்கிறார். என்னுடைய உத்தரவு இல்லாமல் காசியிலேருந்து நீ எப்படி எடுத்துட்டு போவ அப்படின்னு சொல்லி பகவான் கேட்குறார். அப்போ சில முனிவர்கள்லாம் வந்து பைரவர்கிட்ட வேண்டிட்டு, சுவாமி தயவு செய்து அவரை அனுப்புங்கள், உலக நலனுக்காக ஸ்ரீராமருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இங்கேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு போயின்னு இருக்கார் ஹனுமான், அதுக்காக நீங்கள் அவரை அனுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். உடனே ஹனுமானும் அதை நினைச்சிட்டு சுவாமிகிட்ட வணங்கி, சுவாமி எனக்கு இந்த அருளை கொடுக்கணும், நான் இங்கேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு போகணும்னு புரிஞ்சுட்டு கேட்க, ஓ நீ அதை செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்துறாரு. ஹனுமான் எடுத்துன்னு போறார். இந்த சைடு அந்த லிங்கத்தை எடுக்க உதவிய இந்த கருடனுக்கு என்ன கொடுக்குறார் காலபைரவர் தண்டனை தெரியுமா, நீ இந்த காசி மாநகரத்திலேயே வட்டம் விடக்கூடாது, இங்கே இனி இருக்கவே கூடாது, உன்னை எங்கேயும் நான் அந்த காசியில பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறார். வள்ளியை வந்து நீ இங்க இருந்துக்கோ, ஆனா சத்தம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறார். இன்னி வரைக்கும் நீங்க அங்க போய் தங்கினவாளுக்கு தெரியும், நான் நிறைய போயிருக்கேன், காசியில வந்து பள்ளி சத்தம் விடாது, கருடனை பார்க்க முடியாது, அவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு இடம். அந்த காசியில ரொம்ப விசேஷமா இது நடந்துருக்கு, நீங்க அதை போகும்போது நீங்க அறியலாம். சுவாமியும் வந்து ராமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நாட்டை ஆண்டதா ஐதீகம் சொல்றது. அப்பேற்பட்ட இந்த சுவாமியின் கதையை சொல்றதுல, இந்த லிங்க ருத்ராட்சா வீடியோ மூலமா நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய வீடியோக்கள்லாம் மேலும் நல்லா சிறப்பா இருக்கும், நிறைய சொல்லணும், நிறைய ஆசைப்படுறேன். நீங்களும் எனக்கு ஆதரவு தரணும். லிங்க ருத்ராட்சா என்ற பெயர்ல நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய ஆதரவும் வேணும். இன்னும் பகவானை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா சொல்லுகிறேன். ஓம் நமச்சிவாய.